சென்னை பகுதிகளுக்கு கனமழை வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்திற்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமடைய போகுது. 3 முதல் 4 நாட்களுக்கு கனமழையாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும், புயல்கள் எப்பொழுது தமிழ்நாட்டில் வரப்போகிறதுங்கிற வாய்ப்புகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமே தான் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்க போகிறது. லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள். நாளை முதல் மழையினுடைய தீவிரமும் ஒரு பக்கம் அதிகரிக்க போகுது. ஷேர் பண்ணாதவங்க நண்பர்கள் உறவினருக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படின்னா, இன்றைக்கு மிதமான மழையும் லேசான மழையும் கடலோரத்தில் பெய்ய ஆரம்பிச்சிடும். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். தமிழ்நாட்டில் நவம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு நவம்பர் 12 முதல் 15 வரை பரவலாக மிதமான மழையும், கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கனமழை தீவிரமாகவும் கண்டிப்பாக பதிவாகும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். இந்த மிதமான மழை இன்றைக்கு இரவு நேரங்களிலிருந்து கணிசமாக ஆரம்பித்து நாளை காலை மற்றும் பகல் நேரங்களிலும் பரவலாக கனமழையும், அதன் பிறகு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கனமழை சற்று தீவிரமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கேடிசிசி பகுதிகளில் மழையினுடைய தீவிரமானது அதிகரித்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒரு தீவிர மழை பொழிவுகளாக நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு இந்த சுற்று மழை பொழிவு நல்ல ஒரு மழை கொடுக்கும். 13 மற்றும் 14ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாளில் நமக்கு இன்னும் தீவிரமான மழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். 14ஆம் தேதிகளும் இடைவிடாத நமக்கு மழை பொழிவு இருக்குது. இந்த சுற்று மழை பொழிவில் அதிகபட்சமாக நமக்கு மழை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சற்று கூடுதலாக நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையாக ஓரிரு இடங்களில் இன்றைக்கு இரவு நேரங்களிலும், அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பரவலாக கனமழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அனைத்து பகுதிகளுக்குமே கனமழை தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்குமே மழை இருக்குது. மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் உறுதியாக காணப்படும். எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை, எந்தெந்த மாவட்டத்திற்கு மிக கனமழைங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே நமக்கு மிக கனமழைங்கிறத விட பெரும்பாலும் கனமழையாக கடலோர மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் 13, 14 சற்று தீவிரமடைந்து காணப்படும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த 4 நாட்களுக்கு நல்ல மழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழையானது தீவிரமடைய தொடங்கும். கனமழை பொறுத்தவரை நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக விட்டு அவ்வப்போது கனமழையும் பதிவாகிடும். ஆகவே நமக்கு இந்த சுற்று மழை பொழிவில் குறிப்பிட்டு ஒரு 6 மாவட்டங்கள், 5 மாவட்டங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள், ஏன்னா அக்டோபர் மாதத்தில் கடைசியாக நமக்கு மழை பதிவான தேதிகள் அப்படிங்கிறது 14, 15 நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகிய பிறகு இப்போ நவம்பர் 14 மற்றும் 15 நல்ல ஒரு தீவிரமான மழை 11, 12, 13, 14 என, அதாவது இன்று இரவிலிருந்து பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது. அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மழை வருமா? அப்போது வடகிழக்கு பருவமழை ரொம்ப குறைவாக தான் பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு முறைங்கிறது மழை கிடையாதுங்க. இப்போ தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையே தீவிரமாகிருக்கு. ஏன்னா நமக்கு நவம்பர் 1ஆம் தேதியில் தான் அந்த வலுவான பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி வீச தொடங்கியது. இப்போ அடுத்து வரும் நாட்களில் குறிப்பாக நமக்கு நவம்பர் 14ஆம் தேதி, 15 தேதிகள், 13, 14, 15 போன்ற நாட்களிலும் கனமழை சற்று அதிகரித்து காணப்படும். அதே சமயங்களில் நவம்பர் இறுதியில் தாழ்வு மண்டலங்கள் உருவாக வாய்ப்பு. தாழ்வு பகுதிக்கும் தாழ்வு மண்டலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தாழ்வு பகுதிங்கிறது குறிப்பிட்டு சில இடங்களுக்கு மட்டும் பரவலாக கனமழை பதிவாகிட்டு போயிடும். அதுதான் தாழ்வு பகுதிகள். தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது தரைக்காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், அதே போல் உள் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கக்கூடியதாக ஒரு தாழ்வு மண்டலங்கள் இந்த நவம்பர் இறுதியிலையும் நமக்கு நிறைய உருவாக போகுது.
டிசம்பர் 15 வரைக்கும் அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதாவது ஓய்வே இருக்காது. அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சுற்றில் சரியாக மழை கிடைக்காத பகுதிகளுக்கு அடுத்த சுற்று மழையில் நல்ல ஒரு தீவிர கனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வெயிலுடைய தாக்கம் இன்றோடு நமக்கு வந்து முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. இனி எல்லா நாட்களுமே பரவலாக மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. அநேக இடங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் கனமழையும் விட்டு விட்டு நமக்கு உள் மாவட்டங்களிலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த லேசான மழை மிதமான மழையில் எங்கள் ஊரில் வந்து பதிவாக ஆரம்பிச்சது, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. இப்போது எங்களுக்கு அது வந்து கனமழையாக மாறுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கனமழையாக நமக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பகுதியாக தான் இருக்கும். இப்போ ஏன்னா வந்து 24 மணி நேரமும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் இருக்க போகிறது கிடையாது. விட்டு விட்டு நமக்கு பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும். அடுத்ததாக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். இப்போ என்ன சேலம் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு குறைவு. ஏன் குறைவு அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதியாக தான் இது வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு புயல் சின்னமாவோ இல்லை அதிதீவிர புயலோ இப்போ வந்து நமக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வருகிறதன் காரணமாக கடலோரத்தில் மட்டும் நல்ல ஒரு மழையை கொடுத்துட்டு உள் மாவட்டத்தில் சற்று மழை குறைவாக தான் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக சில இடத்தில் மட்டும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பகுதியாக இருக்கும். ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து அதிக அளவு நமக்கு மழை அப்படிங்கிறது கிடையாது. பகுதியாக பரவலாக சில இடங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். ஆகவே இடைவிடாத மழையானது தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. எல்லா நாட்களுமே கனமழை வருமா அப்படின்னா உள் மாவட்டத்திற்கு மழை ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் நல்ல ஒரு தீவிர மழையானது விட்டு விட்டு நமக்கு எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டத்துக்கு வந்து இந்த மாத கடைசியில் நம்ம வைத்திருக்கிறோம். ஏன்னா தேதிகள் வந்து கேட்டிருந்தீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க என்னப்பா சென்னை மட்டும்தான் மழை வருமா, எங்களுக்கெல்லாம் மழை வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நவம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு மழை வந்துருச்சு. நவம்பர் முதல் வாரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகிட்டு இருந்த போது சென்னையில் வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. தென் மாவட்டத்திற்கு அதிகமான மழை பொழிவுகள் நவம்பர் முதல் வாரத்தில் வந்துருச்சு. அதனால் இந்த சுற்று மழை பொழிவுகள் சென்னை நோக்கி நகரும். அதுக்கப்புறம் சென்னையில் இப்போ நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கப்புறமா அடுத்த சுற்று மழை பொழிவில் தென் மாவட்டத்திற்கு நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. நவம்பர் 26லேருந்து 30 வரை இருக்கக்கூடிய நாட்களும் அடுத்தடுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி தமிழ்நாட்டை மிரட்ட தொடங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழையானது எதிர்பாருங்க. தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தாழ்வு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 10லேருந்து 12 மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும். மற்றபடி வந்து பெரும்பாலும் மிதமான மழையை நிறைய மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு. அதுதான் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தான் சற்று வலுவான மழை பொழிவு இருக்கும். மற்றபடி மற்ற இடங்களுக்கு நமக்கு வந்து இயல்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே எல்லா இடங்களுக்கும் 38 மாவட்டங்களுக்கும் நமக்கு வந்து கனமழை புரட்டி போட போகிறது கிடையாது. குறிப்பிட்டு ஒரு 10 மாவட்டங்கள் 8 மாவட்டங்களுக்கு மட்டுமே நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். மற்ற இடங்களுக்கு மிதமானதுலேருந்து கனமழை என பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும். நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் அடுத்த மாத இறுதியில் புயல் சின்னங்கள்லாம் நமக்கு நிறைய உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.